ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய இடத்தை காண ஆசையா? 12 ராசிக்குரிய நாகர்களை காண ஆசையா? சனி, யமன், வாலி, சுக்ரீவன், அருணன் மற்றும் கருடன் பிறந்த தலத்தை காண ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய இடம் திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோயில். இவ்வாலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பேரளம் என்ற ஊருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரியனின் தேரோட்டியான அருணன் ஒரு சிறந்த சிவபக்தன். ஒரு சமயம் அவன் கைலாயம் சென்று ஈசனை வணங்க சூரியனிடம் அனுமதி கேட்டான். அதற்கு எள்ளி நகையாடிய சூரியன், நீ ஒரு அங்கஈனன், உன்னால் கைலாயம் செல்ல முடியாது என்றான். அருணனை மிகவும் மோசமாக நடத்துவதை பொறுக்க முடியாத சிவன் சூரியனை கருமையாக போக சபித்தார். சூரியன் சிவனிடம் மன்னிப்பு கோர தன்னை 7 மாதங்கள் பூஜிக்க சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். இறைவனையும் இறைவியையும் 7 மாதங்கள் யானை மீது வைத்து சூரியன் பூஜித்த தலம் திருமியச்சூர். ஆகவே கோயில் கருவறை விமானம் யானையின் பின்பக்கத்தை போல் காட்சியளிக்கிறது. வலி பொறுக்க முடியாமல் சூரியன் இறைவனை அழைக்க இறைவி அவன் மீது கோபம் கொண்டு சபிக்க திரும்ப இறைவன் சபிக்காதே என சாந்தப்படுத்தும் காட்சி இங்கு காணப்படுகிறது. அம்மனின் முகவாயை பிடித்தவாறு காட்சி தரும் க்ஷேத்திர புராணேஸ்வரர் முக்கியமானவர். வலமிருந்து பார்க்கும் பொழுது அம்மன் கோபமாகவும் இடமிருந்து பார்க்கையில் சிரிப்பது போலவும் தோன்றுகிறது. சூரியன் தன் பிரகாசத்தை மீண்டும் பெற்ற தலம் ஆதலால் திருமியச்சூர் எனப்படுகிறது. சூரியன் சாப விமோசனம் பெற்ற தை மாதம் சப்தமி ரத சப்தமியாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் 21 முதல் 27 தேதி வரை காலை 5:55 முதல் 6:02 வரை சூரிய கதிர்கள் சுவாமி மீது படுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற மேகநாத சுவாமி எனும் முயற்சிநாதர் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். ஆயுள் தீர்மானிக்கும் யமன் தினமும் உச்சி வேளையில் மேகநாத சுவாமியை சங்கு புஷ்பத்தால் வணங்குவதாக நம்பப்படுகிறது. மேகநாத சுவாமிக்கு பிரண்டை சாதம் படைத்து வழிபட எல்லாவிதமான நோய்களும் விலகும் என நம்பப்படுகிறது. சஷ்யுப்த பூர்த்தி மற்றும் ஆயுஷ் ஹோமம் செய்ய ஏற்ற தலம் திருமியச்சூர். இளங்கோயிலில் காட்சியளிக்கும் சகல புவனேஸ்வரர் மற்றும் மின்னும் மேகலையாலை திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். மகாலட்சுமி வழிபட்ட தலமாகும் இது. இக்கோயிலின் கோஷ்டத்தில் மகிஷத்தை மிதித்தவாறு சாந்த சொரூபியாய் காட்சி தரும் 8 கையுடைய துர்கையின் இடது கையில் கிளி ஒன்று காணப்படுகிறது. துர்கை சன்னதியில் நாம் வைக்கும் கோரிக்கைகள் கிளி மூலமாக லலிதாம்பிகையை அடைகின்றன என நம்பப்படுகிறது. லலிதாம்பிகை 2 கரங்களுடன் அபயஹஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவாறு காட்சி தருகிறார். இங்கு மனோன்மணி சொரூபத்தில் காணப்படும் தாயாரின் வாயிலிருந்து வெளிப்பட்ட தேவதைகள் அருளிய சகஸ்ரநாமம் வேதங்களுக்கு இணையானது. இதை பற்றி அயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு எடுத்துரைத்தார். இத்தலத்தில் அருளப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தை இங்கு படித்தால் பல நற்பலன்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. விஜயதசமி, வைகாசி பௌர்ணமி மற்றும் மாசி மாத தேய்பிறை அஷ்டமி ஆகிய 3 நாட்களில் லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. அச்சமயத்தில் அன்னப்பாவாடை நெய்க்குளத்தில் தெரியும் அம்பாள் உருவத்தை காண பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு கூடுகின்றனர். லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய தலம், சூரியன் சாப விமோசனம் பெற்ற தலம், யமதர்மன், சனீஸ்வரன், கருடன், வாலி, சுக்ரீவன் ஆகியோர் தோன்றிய தலம் என பல சிறப்புகளை பெற்றுள்ள இத்திருமியச்சூருக்கு நாமும் சென்று இறைவனையும் தாயாரையும் வணங்கி நலங்கள் பல பெறுவோமாக.